நாம் பிஸ்னஸ் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிராப்தம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் வேறு ஒருத்தங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா, வேறு ஒருத்தங்களோட கோலுக்காக இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்கு சேலரியாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆந்த்ரப்ரனருக்கு மட்டும்தான் அவங்களோட கோலுக்காக தானே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மற்றவங்களையும் தன்னோட கோலுக்காக ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக ஒரு பிராப்தம் தானே. ஆனால் பெரும்பாலான ஆந்த்ரப்ரனர்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, மற்றவங்ககிட்ட சேலரி வாங்கினாலும் பரவாயில்ல, அவங்க நிம்மதியானாச்சும் இருக்காங்க. ஆனால் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல, ரொம்பவே எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறோம். நம்ம எப்போவுமே பேங்க்குக்காகவே உழைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கோம், வட்டி கட்டுறதுக்காகவே உழைக்கிற மாதிரி இருக்குது. அண்டு எப்போவுமே சேலரி கொடுக்குறதுக்காகவே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு வாடகை கொடுக்கறதுக்காகவே உழைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கஸ்டமருக்காகவே உழைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க சில சமயம் பணமும் கொடுக்கறதில்ல. ஸோ எல்லாத்துக்காகவே உழைச்சி எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மிச்சம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சில சமயங்களில் எதுவுமே கிடைக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறதும் உண்டு. ஒரு ஒரு கார் ஒருத்தர் ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாட்டி மேலே இடிச்சிட்டார். அவர் அப்போ தான் கத்திகிட்டு இருக்காரு. அவரும் ஒரு இதில் ஹைவே எடுத்துகிட்டு போனார். ஒரு பாட்டி மேலே இடிச்சிட்டாங்க. அவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து வழக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ கோர்ட்டில் வந்து கேட்குறார், ஜட்ஜு கேட்குறாரு, ஏன்ப்பா நீ தான் இடிச்சியா, ஏன் இடித்த, இப்படி இடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், காரு ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஒரு பெருசாக ஒரு வீலு கேட்டால் ஸ்டேரிங்கிறாங்க, 2 கையில் பிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் அதை ஒரு கையில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் கியரும் கண்ட்ரோல் பண்ணணுமாமா. அது கூட நடுவில் சேர்ந்து ஆரணும் நான் இதே கையில் தான் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் போக இதில் கொடுமை என்னென்னா, 2 கால் தான் இருக்குது, ஆனால் கீழே 3 பெடல் இருக்குது. 2 காலை வச்சு 3 கண்ட்ரோல் பண்ணுமாமா. அப்போ அது எவ்வளோ மைன்யூட்டாக நான் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி 3 கண்ணாடி வேறு இருக்குது. எல்லாத்தையும் அந்த 3 கண்ணாடியும் பார்க்க சொல்கிறாங்க. அதுவும் போக எத்தனாவது கியரில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கஷ்டமான விஷயம். இத்தனையும் பார்த்துட்டு நான் ரோடையும் பார்த்துட்டு எப்படி நான் கிளவியும் பார்க்குறது, அதனால் கிளவி மேலே அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன? ஒன்றே ஒன்று தான், சிம்பிளாக சொல்லிடுவாங்க, ஏன் உனக்கு ஓட்ட தெரில, அது என்ன இவ்வளோ சுற்றி உழைச்சி பேசிகிட்டு இருக்கு, ஓட்ட தெரில, இது ஒத்துக்க வேண்டியதுனா, ஓட்ட தெரியாமல் எதுக்கியா நீ ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு கேட்டு அவருக்கு பனிஷ் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ பெரும்பாலான பிஸ்னஸ் பீப்புள், நான் பிஸ்னஸில் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது தெரியுங்களா? ஃபினான்ஸும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்குது, கலெக்ஷனும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்குது, அண்டு மேன் பவர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது, அண்டு பிஸ்னஸை பற்றி நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது, பிளான் பண்ண வேண்டியது இருக்குது, அப்புறம் ப்ராடக்ட்டை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு மனுஷனால் எவ்வளோ தான் யோசிக்க முடியும், இவ்வளவும் எப்படி ஒருத்தரையினாலே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி புலம்புனா அதுக்கு கிட்டத்தட்ட முன்னாடி சொன்ன கதை மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு பண்ண தெரியல, அவ்வளோதானே. பண்ண தெரியலன்னா என்ன பண்ணணும்? பழகிக்கணும், அவ்வளோதான். கண்டு தானே. பழகாமல் புலம்பிகிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ நாம் வந்து பிஸ்னஸில் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், புலம்புறதை நிறுத்திட்டு நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஏன்னா அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தா நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆக மொத்தத்தில் நம்ம ஒர்க் பண்ணணுமா இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணணுமா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வேல்யூ ஆஃப் டைம் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டைம்? இந்த வேல்யூ ஆஃப் டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஒரே ஒரு தடவைனாச்சும் நீங்கள் அந்த வேல்யூ ஆஃப் டைமை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எப்படி நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும். அப்போ 8 மணி நேரம் போக 16 மணி நேரம் இருக்குது. அப்போ 16 மணி நேரம்னு வேறு டைமென்ஷனில் நம்ம பார்த்தோம்னா இது எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, ஒரு நாளில் எத்தனை 8 மணி நேரம் இருக்குதுன்னு பார்த்தா 3 8 மணி நேரம் இருக்குது. ஸோ 3 × 8 24 மணி நேரம். ஸோ 3 8 மணி நேரத்தில் 1 மணி நேரம் தூங்குகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நிமிஷம் முழிச்சிட்டு இருக்கிறதுக்காக 1 நிமிஷம் தூங்குறோன்னு அர்த்தம். அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் தூங்குகிறோம். அப்படின்னா 2 நாள் முழிச்சிட்டு இருந்தால் 1 நாள் அதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறோம். அப்படின்னா 2 மாதத்தில் 1 மாதம் ஃபுல்லாக தூங்குறோன்னு அர்த்தம். 3 மாதத்தில் 1 மாதம் ஃபுல்லாக தூங்குறான்னு அர்த்தம். அப்போது 2 வருஷம் முழிச்சிட்டு இருந்தால் 1 வருஷம் ஃபுல்லாக, 3 வருஷத்தில் 1 வருஷம் ஃபுல்லாக தூங்குறதா அர்த்தம். அப்போ 30 வருஷம் வாழ்ந்துருந்தால் 10 வருஷம் தூங்குறதா அர்த்தம். நம்ம 90 வருஷம் வாழ்கிற மாதிரி இருந்தால்
அதில் 30 வயசு நம்ம தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். ரைட்? அப்போது வேல்யூவை எப்போ போய் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே மிச்சம் இருக்குது இல்லையா, அதில் முடிஞ்சால் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை கொடுத்துருக்கு. இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறவங்கிறது தெரிஞ்சிருந்தால் அவங்க பெரிய விஷயமா பண்ணுறாங்க. அதை வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறவங்கள கம்மியான இது பண்ணுறாங்க. ஸோ வேல்யூ எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணாதவங்க ஒன்றுமே பண்ணாமல் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, எப்படி வேஸ்ட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ 1 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணால் மிச்சம் 15 மணி நேரம் இருக்குது. 1 மணி நேரம் கெட்டிங் ரெடி அப்படின்னா நம்ம பல்லு விளக்குறது, குளிக்கிறது, பாத்ரூம் போகிறது, இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் 1 மணி நேரம் கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ மிச்சம் 14 மணி நேரம் இருக்குது. அதில் 2 மணி நேரம் ட்ராவல், சாப்பிட்றது, அங்கேயும் இங்கேயும் வளர்த்துறது, இது எல்லாத்தையும் 2 மணி நேரம் போயிடுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா 8 மணி நேரம் தூங்குறதுக்கும் மிச்சம் 4 மணி நேரம் வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க் பண்ணுறதுக்கும் போயிடுது. அப்படின்னா 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் தான் இருக்குது. அப்படின்னா ஒருத்தர் வந்து 100 இயர்ஸ் வாழ்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் 100 இயர்ஸ் வாழ மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில், இப்போ இருக்கிற பொல்யூஷன், பெஸ்டிசைட்ஸ் நிறைஞ்ச ஃபுட்டு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இதை எழுதிக்கங்க, மேக்ஸிமம் லைஃப் ஒருத்தர் எத்தனை வருஷம் வாழுவாங்கன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் இந்தியா அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மாறுது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க தோராயமாக இவ்வளோ வருஷம் வரைக்கும் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆவரேஜாக இவ்வளோ வரைக்கும் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அண்டு மொனாக்கோ அப்படிங்கிற, இந்தியாவிலேயே மொனாக்கோங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் 82-83 இயர்ஸ் வருது. மற்ற எல்லாமே இதை விட கம்மி. இந்தியாவிலலாம் கிட்டத்தட்ட 60 அந்த ரேஞ்ச் தான் வருது. அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, எல்லோரும் 60ல் இறந்துருவாங்க அப்படி சொல்ல வரல. ஆவரேஜாக பார்த்தோன்னா அந்த மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்குதுன்னு சொல்ல வருது. அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிலலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டெவலப்பிங் கண்ட்ரியில் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் அது போய் கூகுள் பண்ணி பாருங்கள், ChatGPTயில் அடிச்சு பாருங்கள், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எந்தெந்த ஏரியா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் லைஃப் எவ்வளோ வாழுவாங்க நீங்கள் ஒரு நம்பர் போட்டுக்கங்க. நான் 100ன்னு போடுறேன், நீங்கள் எவ்வளோ போட்டுக்கங்க. அதில் எவ்வளோ வருஷம் நீங்கள் ஆல்ரெடி வாழ்ந்துட்டீங்கன்னு மைனஸ் பண்ணிக்கோங்க. அதில் 365 × 24 போட்டோம்னா டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் தானே. அதில் டிவைட் பை 2 போட்டோம்னா அத்தனை டைம் தான் வேல்யூவை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். மற்ற நேரம்லாம் தூங்குறதுக்கும் டெய்லி ரொட்டீன் ஒர்க்குக்கும் போயிடும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 30 வயசு இருக்கிற ஒரு பர்சன் 100 - 30, நீங்கள் 100ன்னு போடக்கூடாது இல்லையா, எவ்வளோ நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த இதை போட்டுட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க, 70ன்னு வரும். அப்போ 70 × 365 × 24 மொத்தத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சம் இருக்குது. அதில் டிவைட் பை 2 போட்டோம்னா இவ்வளோ மணி நேரம் தான் வேல்யூ க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்குது அப்படின்னு இருக்குது. 3 லட்ச ரூபா பணம் கொடுத்தா எனக்கு அது பெரிய பணம். 3 லட்சம் நாள் இருந்தால் அது மேபி கொஞ்சம் அதிகமான இதாக இருக்கலாம். ஆனால் 3 லட்சம் மணி நேரங்கள் தான் இருக்குன்னா ஒவ்வொரு மணி நேரமும் கவுண்ட் டவுன் ஆகிட்டே இருக்குது. கவுண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளோட இந்த பிளானெட்டில் வாழ்கிறதுக்கு உண்டான நேரம் கம்மியாகிட்டே வருது. அப்போது இந்த டைமுக்குள்ளே நாம் பிஸ்னஸையும் ஃபிக்ஸ் பண்ணி வீல் ஆஃப் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஏன் வந்து ஒரு என்டர்ப்ரனராக இருக்கிறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பிராப்தம் அப்படின்னு ஏன் சொன்னேங்கிறது நான் சொல்கிறேன். பிகாஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைம் அப்போ வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி. யாருமே இது வந்து ரொம்ப அதிகமான ஹவர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு உங்களோட நம்பர்ஸ் இப்போ போட்டு பாருங்கள். இதை சில பேர் உதாசீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போடவே மாட்டாங்க. ப்ளீஸ் நீங்கள் நம்பரை ஏன் நம்பரை பார்க்கணும்? பிகாஸ் மைண்டுக்குள்ளே நம்ம நேற்று வாழ்ந்தோம், இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம், நாளைக்கும் வாழுவோம். அதனால் எப்போவுமே நம்ம இங்கே உயிரோடு தான் இருப்போம்னு மைண்டு புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மைண்டுக்கு வந்து இது வந்து இன்ஃபைனைட் லைஃப் இல்லை, ஃபைனைட் லைஃப்னு சொல்லணும். அப்போது ஏதோ ஒரு நம்பரை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களோட நம்பரை நீங்கள் உங்கள் மைண்டுக்கு சொல்லணும். சொன்னால் என்னாகும், அது ஃபைனைட் இல்லை, இன்ஃபைனைட் இல்லை, ஃபைனைட்டு, நமக்குன்னு இவ்வளோ ஹவர்ஸாக இருக்குதுன்னு அது புரிஞ்சுக்கும். அப்படி புரிஞ்சு என்ன பிரயோஜனம், புரிஞ்சு என்ன யூஸ்னால், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து நம்மளையே அறியாமலே அதோட எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணும். நம்ம இருக்கிற டைமில் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சப்கான்ஷியஸாக அதுவே வந்து ரெடி ஆகும். இது வந்து ப்ரூவன் சிஸ்டம். அதனால் இந்த நம்பர் நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும். இன்னும் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் நமக்கு இருக்குன்னு. கண்டிப்பாக பயம் வரும். அந்த பயம் நமக்கு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே,
ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்துருந்தோம், ஆந்த்ரப்ரனருக்கும் எம்ப்ளாயிக்கும் வித்தியாசம் பார்த்துருந்தோம். எம்ப்ளாயினா வேற ஒருத்த கவுலுக்காக ஒர்க் பண்ணி சேலரியாக வாங்குறவங்க. ஆந்த்ரப்ரனர்னா தன்னோட கோலுக்காக தானே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுக்கு நான் நடுவில் செல்ஃப் எம்ப்ளாயின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு கேட்டால், செல்ஃப் எம்ப்ளாயிக்கு வந்து கோலே கிடையாது, சேலரி மட்டும்தான் கோல். ஆனால் இன்னொருத்தங்க கீழே ஒர்க் பண்ண மாட்டேன், இவ்வளோதான் டெஃபினிஷன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களோட வேல்யூ ஆஃப் டைம் எந்த மாதிரி இருக்குன்னு நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எம்ப்ளாயி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி சேலரியாக வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டைமை நான் எவ்வளோ நாளும் என்னோடய டைமை கொடுக்குறேன், அதுக்கு சேலரியாக எனக்கு மணி கொடுங்கன்னு கேட்பாங்க. கரெக்டு தானே? நான் டைமை கொடுக்குறேன், எனக்கு மணியாக கொடுங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னோடய டைம் வந்து எனக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு மணி தான் பெரிய விஷயம். ஸோ மணி தான் எனக்கு கொடுங்க, நான் டைம் எவ்வளோ வேணாலும் தரேன். நான் எவ்வளோ டைம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு மணி கொடுங்க. ஸோ ஒரு எம்ப்ளாயின்னா இதுதான் ஆட்டிடியூடாக இருக்கும். ஓகே, சிலர் இருக்காங்க, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறேன், இந்த தான் ரீசன் எல்லாம் இருப்பாங்க. ஓகே, எக்ஸப்ஷனல் இருக்காங்க, பட் நான் ஜென்ரிக்காக சொல்கிறேன். ஓகே, ஒரு செல்ஃப் எம்ப்ளாயின்னு இருக்காங்களே, வெறும் சேலரிக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. நான் டைம் கொடுக்குறேன், மணி கொடு. நான் யார் கீழே ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு நானே ஒர்க் பண்ணிக்குவேன். ஒரு நாள் நான் லீவ் போட்டேன்னா எனக்கு காசு வராது, நான் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு காசு வரும். ஸோ மணி இஸ் ஈக்குவல் டு டைம் அவங்களுக்கு. ஆனால் ஒரு ஆந்த்ரப்ரனர், ஒரு கோலுக்காக ஒர்க் பண்ணுறவர், என்னோடய கோலுக்காக நீ வந்து ஒர்க் பண்ணேன்னு மற்றவங்களோட டைம் எல்லாம் வாங்கி, அதுக்கு நான் மணி எனக்கு வேல்யூ கம்மி தான், ஆனால் டைம் எனக்கு பெரிய விஷயம்னு நினச்சி டைமுக்காக அவங்க வந்து மற்றவங்ககிட்டருந்து வாங்குவாங்க. அப்போ எத்தனை எஃபிஷியண்ட்டான பீப்புள். இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு லோ எஃபிஷியன்சி இருக்கிற ஒரு பர்சன் வர்றாருன்னா அவரோட டைமை கொடுக்குறதுக்கும், ஹை எஃபிஷியண்ட்டான ஒரு பர்சன் வந்து அவரோட டைமை கொடுக்குறதுக்கும் ரிசல்ட்டில் வித்தியாசம் வரும். அப்போ ஹை எஃபிஷியன்சியான நிறையா பீப்புளை நம்ம மணி கொஞ்சம் நிறையா கொடுத்து அவங்களோட எஃபிஷியண்ட்டான டைமை வாங்கும்போது அவங்க எல்லாருமே நம்மளோட கோலுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. நமக்கு அது க்ரோத்தை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த கம்பேரிசன் ஆஃப் த டைமிங். ஸோ இது வந்து எம்ப்ளாயி, ரைட்? ஸோ எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாயி அண்ட் ஆந்த்ரப்ரனர். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். அப்போது நம்மளோட வேல்யூவை நம்மளோட டைமை, நமக்கு ரொம்ப லிமிட்டடான டைம் தான் இருக்குது, அந்த லிமிட்டடான டைமில் நம்ம மற்றவங்களோட டைமெல்லாம் வாங்கி நம்மளோட வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம சீக்கிரமாக ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ண முடியுங்கிற பிராப்தம் யாருக்கு இருக்கும்? ஒரு ஆந்த்ரப்ரனருக்கு தான் இருக்கும். அப்போது யார் ஒருத்தர் கோலுக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேல்யூ ஆஃப் டைம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அவங்களால மட்டுமே அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இஃப் யூ வேல்யூ யுவர் டைம், உங்களோட டைமை நீங்கள் வேல்யூ பண்ணீங்க அப்படின்னா அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை இந்த ப்ரோக்ராம், இந்த 3 நாள் ப்ரோக்ராமில் உங்களுக்கு சில புரிதலெலாம் கொடுக்கறது மூலிமா உங்களோட டைமோட வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதற்கு எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளுக்கு 1 மணி நேரத்துக்கே ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ வேல்யூ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வேல்யூ? இன்கேஸ் இந்த ப்ரோக்ராம் மூலிமா 10 வருஷத்துக்கு உண்டான வேல்யூவை உங்களுக்கு மிச்சப்படுத்தி தந்தால் இந்த ப்ரோக்ராம், இந்த கம்யூனிட்டி, இந்த கோர்சஸ், இந்த கோச்சிங், இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வேல்யூ இருக்கிற ஒரு ப்ரோக்ராமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க தயவு செஞ்சு. அப்படிங்க, ஏன்னா என்னோட 10-15 வருஷங்களில் நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் சில விஷயங்களை லேர்ன் பண்ணதை உங்களுக்கு சில நிமிஷங்களில், சில மணி நேரங்களில் உங்களுக்கு நான் தரேன். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அவ்வளோ வருஷங்களை மிச்சம் பண்ண முடியும். அதை தயவு செஞ்சு எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா we can grow together.